பகவத்கீதை அப்படிங்கிறது நமக்கு ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றும் சாஸ்திரங்கள்ல மூன்று விதமான பிரஸ்தானங்கள் சொல்லப்படுது. இது பேரு பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சாஸ்திரத்தை கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மூன்று விஷயத்த கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம் அப்படின்ற மூன்று பிரஸ்தானங்களை கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. யாரும் கேட்டுட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. ஓகே, சரி. ஓ, ஓகே. வீடியோ ஆன் பண்ண இப்ப தெரியும். ஓகே, தேங்க்யூ. சரி. அப்ப ட்ரெடிஷனலா சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது 4 வேதங்கள் படிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல 4 வேதங்களையும் தனித்தனியான வேதங்களை படிக்கிறவங்களும் இருக்காங்க. வேதங்களை படிக்காம சம்பிரதாயமா பிரஸ்தானங்களை படிக்கிறவங்க இருக்காங்க. ம். இந்த 3 பிரஸ்தானங்களை படிக்கிறவங்க இருக்காங்க. பிரஸ்தானத்திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல்ல வர்றது என்ன அப்படின்னா ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னா உபனிஷத்துக்கள். சோ முதல்ல என்ன பண்ணுவாங்க, தச உபனிஷத்துக்களை படிப்பாங்க, 10 உபனிஷத்துக்களை பத்தி படிப்பாங்க. இது பேர் ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வர்றது ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னா பகவத்கீதை. இது பேரு ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு வர்றது நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியாய பிரஸ்தானம் அப்படின்னா வேதாந்த சூத்திரம். இது 3ம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இதுல பார்த்தோம் அப்படின்னா உபனிஷத்துக்கள் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்ற இடத்துல உபனிஷத்துக்கள் வருது. நாம என்ன உபனிஷத் படிக்கிறோம் அப்படின்னா ஈஷோ உபனிஷத் அப்படின்ற ஒரு உபனிஷத்தை மட்டும் நம்ம இஸ்கான்ல படிப்போம். அதுக்கு அடுத்து ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்ற இடத்துல கண்டிப்பா பகவத்கீதை படிக்கிறோம். 3வது நியாய பிரஸ்தானம் அப்படின்ற இடத்துல வேதாந்த சூத்திரம் வருது. சோ வேதாந்த சூத்திரத்துக்கு பதிலா நாம் பாகவதத்தை படிப்போம். ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது வேதாந்த சூத்திரத்தினுடைய இயற்கையான விளக்க உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் 3ஐயுமே படிக்கிறோம். இந்த பிரஸ்தானத்துல 3ஐயும் நம்ம என்ன பண்றோம், இஸ்கான்ல படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நாம பகவத்கீதை அப்படிங்கிறது ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பகவத்கீதை அப்படிங்கிற இந்த சாஸ்திரத்தை யாரு வெளியில கொண்டு வந்தது அப்படின்னா ஆதிசங்கர் அப்படின்றவர். ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதம் அப்படின்ற ஒரு கிரந்தத்துல ஒரு புஸ்தகம், ஒரு ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதை யாரும் பெருசா எடுத்து படிக்கிறது கிடையாது. மகாபாரதம் படிக்கும் போது அதோட சேர்த்து பகவத்கீதை சேர்த்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பகவத்கீதை அப்படிங்கிறது தனி சாஸ்திரம். அதுல நிறைய விஷயங்கள், நிறைய தத்துவ விஷயங்கள் நான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்துக்கு உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது பகவத் மாதர் ஆதிசங்கரர் தான். சோ ஆதிசங்கர் என்ன பண்ணாரு அப்படின்னா பௌத்தர்கள் நிறைய இந்தியால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சனாதன தர்மத்திற்கு ஒரு புஸ்தகம் கொண்டு வரணும், ஹிந்து தர்மத்துக்கு ஒரு புஸ்தகம் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணார். சோ ஹிந்துக்கள் எல்லாரும் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய எல்லா விதமான ஹிந்துக்களும் படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் பகவத்கீதை அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணாரு, முதல்ல கொண்டு வந்து கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா பைபிள் படிக்கிறவங்க இருக்காங்க. அதே போல இஸ்லாம் அப்படின்னா குரான் படிக்கிறவங்க இருக்காங்க. அதே போல ஹிந்துஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எத்தனையோ சாஸ்திரங்கள் இருந்தாலும் அதுல பகவத்கீதை தான் ரொம்ப முக்கியமான சாஸ்திரமா எடுத்து படிக்கிறாங்க. கோர்ட்லயே கூட என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கூட பகவத்கீதையை ஹிந்துக்களுக்கான புஸ்தகமா எடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆதிசங்கரர் பகவத் பாதர் என்ன பண்றாரு, அவ்வளவு உறுதியா என்ன பண்ணிருக்காரு, அந்த அந்த பகவத்கீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. பகவத்கீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மட்டும் கிடையாது, பகவத்கீதையில அவ்வளவு விஷயம் கூட இருக்கு. அதனாலதான் அந்த பகவத்கீதைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் 18 நாள்ல, வெறும் 18 மணி நேரத்துல பகவத்கீதையை கத்துக்கிட்டோம்னு நினைச்சிட்டோம். இங்க இருக்கவங்க எல்லாரும், உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இல்லையா, நான் பகவத்கீதை கேட்டுட்டேன், 18 நாள்ல பகவத்கீதை படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம்ல. சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா நான் போய் கங்கையில குளிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்ன மாதிரி. கங்கை அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமா ஓடிட்டு இருக்கும். நான் இறங்கி கங்கை ஃபுல்லா குளிக்க முடியாது இல்லையா. கங்கையில இறங்கி கங்கை எங்க ஆரம்பிக்குதோ அங்க இறங்கி கங்கை எங்க முடியுதோ அது வரைக்கும் குளிக்க முடியாது. அது வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியாது, குளிச்சுட்டு வர முடியாது. என்ன பண்ண முடியும், என்னுடைய சக்தி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கரையில போய் நின்று மூலையில நின்று ஒரு சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு குளிச்சுட்டு பின்னாடி வந்துடுவேன் இல்லையா. அது போல பகவத்கீதை முழுமையா யாரும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. நம்மால என்ன சக்தி இருக்கோ
நம்முடைய புத்திக்கு என்ன புரியுதோ. நான் பேசுறது கேட்கலையா? கேக்குது இல்ல? என்ன கலாவதி அப்படிங்கிறவங்க கேட்கலன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, மத்தவங்க எல்லாம் கேட்கணும்னு சொல்றாங்க. காமாட்சி கூட கேட்கணும்னு சொல்றாங்க. சமையல் பண்ணிட்டு அவங்க கேட்கணும். ஓகே, தேங்க்யூ. சரி. இப்ப பகவத்கீதை நம்ம வெறும் 18 நாள்ல மட்டும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. 18 மணி நேரத்துல, அப்புறம் என்ன சொல்றது, 18 வருஷமானாலும் பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல நிறைய அர்த்தங்களை கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. பட் யதாசக்தி நம்மால எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ, நாம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு பகவான் நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். பகவானை அடைவதற்கு நமக்கு எவ்வளவு தெரியணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார், பகவான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார் பகவத்கீதையில இருந்து. சரி. அப்படிப்பட்ட பகவத்கீதைய ஆதிசங்கரர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அதன் பிறகு வந்த அவருடைய சிஷ்யர்கள், இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீதர சுவாமி, அவர் என்ன பண்ணாரு, பகவத்கீதைக்கு விளக்க உரை கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்த மதுசூதன சரஸ்வதி, அவர் விளக்க உரை கொடுத்தார். இப்படி சங்கர பரமாவே பகவத்கீதைக்கு விளக்க உரைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதன் பிறகு வைஷ்ணவத்துல அஹ், முதல்ல இந்த பகவத்கீதைக்கு வந்து ஒரு விளக்க உரை அப்படிங்கிறது நமக்கு அஹ், யமுனாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளவந்தார் தான் கொடுக்கிறார் முதல்ல. சோ யமுனாச்சாரியார் யாரு அப்படின்னா, நமக்கு நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், அதுக்கப்புறம் வர்றது யமுனாச்சாரியார் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. சோ நாதமுனிகள் யாரு? நாதமுனிகள் அப்படின்றவர் வந்து நம்மாழ்வாருடைய சிஷ்யன். நம்மாழ்வார் தான் கடைசி ஆழ்வார் இல்லையா? சோ நம்மாழ்வார் என்ன பண்றாரு, நமக்கு எல்லா விதமான திவ்ய பிரபந்தங்களையும் கொடுத்துட்டார். சாரி, நம்ம ஆழ்வார் முதன்மையான ஆழ்வார்னு சொல்லி சொல்லுவோம். 12 ஆழ்வார்கள்ல மூத்தவன் சொல்லி சொல்றது காட்டிலும் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ அந்த நம்மாழ்வார் கிட்ட நேரடியாக அஹ், சிஷ்யனாக இருந்து திவ்ய பிரபந்தத்தை பெற்றுக் கொடுத்தவர் நம்மளுக்கு நாதமுனிகள். இந்த நாதமுனிகள் உய்யக்கொண்டார், அவருடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார், அவருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிகள், அவருடைய சிஷ்யர் நம்மளுக்கு யாமுனாச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆளவந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆளவந்தாருக்கு இந்த பகவத்கீதை சொல்லி கொடுத்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு போய் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. யமுனாச்சாரியார் எப்படி பகவத்கீதையை பெற்றார் அப்படின்ற கதையை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நானே சொல்ல மாட்டேன். சரி. அந்த யமுனாச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பகவத்கீதைக்கு ஒரு விளக்க உரை கொடுத்திருக்கார். என்ன விளக்க உரை தெரியுமா? அதுக்கு பேரு கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார். பின்ன என்னது, பகவத்கீதையை நாம் சங்கிரக ரூபத்துல தெரிஞ்சுக்கலாம். சங்கிரக ரூபம் அப்படின்னா சம்மரி ஸ்டடி. இப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, பகவத்கீதையை 18 நாளில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்ல. இத யமுனாச்சாரியரை பண்ணி கொடுத்திருக்கார். வெறும் பகவத்கீதையை, அவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை எப்படி சுருக்கமா நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கு பேர் தான் கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி. அந்த சங்கிரகத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு ஸ்லோகம் எழுதியிருப்பார். அந்த ஒரு ஸ்லோகத்தை படிச்சீங்க அப்படின்னா அந்த மொத்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ இப்படியாக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவரே பகவத்கீதைக்கு ஒரு சுருக்கமான விளக்க உரை கொடுத்திருக்காரு. அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பகவத்கீதையினுடைய விளக்கத்தை அப்படி நீங்க உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ஈஸியா கத்துக்கலாம். 1ஆம் அத்தியாயமா இதுதான் இருக்கும், 2ஆம் அத்தியாயமா இதுதான் இருக்கும், 3ஆம் அத்தியாயமா இதுதான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுல ஒரு சில ஸ்லோகத்தை மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு. பார்க்கலாமா? ஹரே கிருஷ்ணா. பார்க்கலாமா? ஓகே. ஏன்னா நீங்களாம் நினைச்சிடக்கூடாது, நாங்கெல்லாம் பகவத்கீதை கத்துக்கிட்டோம், மறுபடியும் எனக்கு இவங்க பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்ச கூடாது நீங்க. சரி. அதுல அவர் முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்றார். என்ன சொல்றாரு, மொத்த பகவத்கீதையுடைய சாரமா ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். மொத்த பகவத்கீதையுடைய சாரம் ஒரே ஒரு ஸ்லோகம் தான். என்ன தெரியுமா சொல்றாரு, ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏவ கோச்சரக நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படின்னு சொல்றார். இது மொத்த பகவத்கீதையுடைய சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னது, கீதா சாஸ்திரே சமீரிதா, பகவத்கீதையில் நன்கு சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில் என்ன நன்கு சொல்லப்பட்டிருக்கு, நாராயண பரபிரம்ம, நாராயணனே பரபிரம்மம், நாராயணனே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது பகவத்கீதையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
சொல்றது யாரு? யாமனாச்சாரியர் அப்படின்றவர். ம். இத ஆஹ், ஆதிசங்கர் ஒத்துக்கிறார். பகவத்கீதைக்கு அவர் விளக்க உரை கொடுக்கும்போது நாராயண பரோ அவ்யக்தாத் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். நாராயணன் அப்படின்றவன் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் ஒத்துக்கிறார். சிவபெருமானுடைய அவதாரம் தான் ஆதிசங்கரன், இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த சிவபெருமானுடைய அவதாரமாகிய ஆதிசங்கர் என்ன சொல்றாரு? பகவான் நாராயணன் தான் எல்லாரை விட உயர்ந்த பரம்பொருள் அப்படிங்கறத ஆதிசங்கர் ஒத்துக்கிட்டார். So அதே விஷயத்தான் இங்க சொல்றார், ரமணாச்சாரியர் சொல்லி கொடுக்கிறார். ரமணாச்சாரியர் என்ன சொல்றாரு? நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமயரிதா. பகவத்கீதையில் நன்கு விளக்கப்பட்டிருக்கு. என்ன விளக்கப்பட்டிருக்கு? அந்த நாராயணனே பரபிரம்மம் அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துட்டார். சரி, அதுக்கப்புறம் அந்த நாராயணனை நான் எப்படி அடைவது அப்படிங்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். தத்துவம் அப்படிங்கிறது அடைய வேண்டிய இலக்கு. தத்துவம் அடைய வேண்டிய இலக்கு புரிஞ்சுக்கிட்டோம். என்ன இலக்கு புரிஞ்சுக்கிட்டோம்? நாராயணனே உயர்ந்த பரம்பொருள் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எது உயர்ந்த விஷயமோ அதான் நம்ம அடையணும். தாழ்ந்த விஷயத்தை அடைஞ்சு பிரயோஜனம் கிடையாது, இல்லையா? என்னைக்கு உயர்ந்த விஷயத்த அடையணும். நம்ம எல்லாருக்கும் உயர்ந்த விஷயத்தை அடையணும் தான் ஆசை இருக்கு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நாராயணன் தான் பரம்பொருள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாராயணனை அடைய வேண்டும். அடுத்த விஷயம், இதுக்கு பேர் தத்துவம் சொல்லி சொல்லுவோம். தத்துவம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது, உண்மையை புரிஞ்சுக்கிறது, இதுக்கு பேர் தத்துவம். அதுக்கப்புறம் வருது ஹிதம். ஹிதம்னா என்னது? அந்த பூரண உண்மையை நான் எப்படி அடைவது, வழிமுறை என்ன அப்படின்னு சொல்றது ஹிதம். அடுத்த சொல்றாரு, அந்த ஹிதம் என்ன தெரியுமா? அந்த பகவானை அடைவதற்கு சாத்திய பக்தி ஏவ கோச்சரஹா அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த நாராயணனை பக்தியினால் மட்டுமே அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது வழிமுறைன்னு சொல்லி சொல்லிட்டார். தத்துவம் என்னது? நாம் தெரிந்து கொண்ட உண்மை என்னது? நாராயணனே பரபிரம்மம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அந்த நாராயணனை அடைவதற்கான வழின்னு சொல்லக்கூடிய ஹிதம் என்னது? பக்தியினால மட்டுமே அந்த நாராயணனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். புருஷார்த்தம் நமக்கு தெரியும். புருஷார்த்தம்னா அந்த பகவானை அடைந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், ஆனந்தம், இல்லையா? அஹ் ஆனா இங்க இன்னொரு விஷயம் அவர் சொல்றார். பக்தின்னு சொல்லிட்டீங்களே, அந்த பக்தினா என்னது? அந்த பக்தியை நான் எப்படி அடைவது அப்படின்ற கேள்வி அடுத்தது கேட்கிறார். அடுத்தது கேள்வி கேட்டு அவரே பதிலும் சொல்றார். இந்த பக்தி அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்றார். என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவனுக்கு பக்தி அப்படிங்கிறது எப்படி தோன்றும் அப்படின்னா, நான் பாட்டுக்கும் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு நாமத்தை போட்டுக்கிட்டோ இல்ல பட்டைய போட்டுக்கிட்டோ, ஏதோ நான் நெருப்பு மேல நடந்தோ இந்த மாதிரி காரியங்கள் செய்யறதுனால ஒருத்தனுக்கு பக்தி தோன்றாதான். பக்தி தோன்றுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையினால்தான் பக்தி தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த வழிமுறை என்னது? ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏவ அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன சொல்றாரு? ஸ்வதர்ம, ஒவ்வொருத்தருக்கும் விதிக்கப்பட்ட கடமை. எல்லாருக்கும் கடமை கொடுத்திருக்காரு பகவான். நாம் பிறக்கும் பொழுதே நாம் எல்லாரும் ஒவ்வொரு சுபாவத்துல ஒவ்வொரு இயற்கையோட பிறந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு, இல்லையா? அப்ப நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை நாம் சரிவர செய்து கொண்டு சுதர்ம. ஏன்னா பகவத்கீதையுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் சொல்றது அர்ஜுனனை, உன்னுடைய கடமை செய், உன்னுடைய கடமை செய், உன்னுடைய கடமை செய் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பகவத்கீதை படிச்சா ஒருத்தர் குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவாரு, விட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிட நினைச்ச கூடாது. பகவத்கீதை படிச்சா மட்டும்தான் அவர் உண்மையாமே தன்னுடைய கடமையை சரியா செய்வார். ஏன்னா கிருஷ்ணர் மொத்த பகவத்கீதையில அதான் சொல்லி கொடுக்குறாரு, உன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும் தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, ஸ்வதர்ம அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல கொடுத்துட்டார். ஸ்வதர்மம் அப்படின்னா உனக்கு விதிக்கப்பட்ட தர்மம், உனக்கு விதிக்கப்பட்ட கடமை. ஸ்வதர்ம செய்யணும். எப்படி செய்யணும்? ஞானத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்றார். கடமை செய்யறது பெருசு கிடையாது, அந்த கடமையை ஞானத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்றார். ஞானம் இல்லாத செய்யக்கூடிய கடமையினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஞானம் இல்லாம அந்த கடமையை செஞ்சோம் அப்படின்னா அது கடமையே ஆகாது. எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் கம்பெனில வேலை செய்யறேன். ஒரு கம்பெனில வேலை செய்யறேன். வேலை செய்யறதுன்னு என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை செஞ்சாதான் அதுக்கு பேரு வேலை. நான் பாட்டு ஒரு கம்பெனிக்குள்ள போய் பூந்துட்டு என் இஷ்டத்துக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு நானும் வேலை பண்றேன் இந்த கம்பெனில அப்படின்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லையா? அப்ப கம்பெனி எனக்கு என்ன விதிச்சிருக்கோ அந்த விதிமுறை பிரகாரம் என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது வேலையாகும். அது நான் ஞானம் அப்படின்னு சொல்றார். நாம் கடமையை செய்யணும். அந்த கடமையானது ஞானத்தோடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார்.
இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாரும் விளக்கு ஏத்துறீங்க வீட்டுல. விளக்கேத்துறது ஒரு கடமை சாயந்தர நேரத்துல. ஆனா அந்த விளக்கேத்துறது ஏத்தும் பொழுது, நான் இதை பகவானுக்காக ஏற்றுகிறேன். பஞ்சபூதங்கள் அன்னைக்கு வந்து நெய்யில தான் விளக்கேத்துவாங்க. இப்ப வீட்டுல செஞ்ச நெய்யில தான் விளக்கேத்துவாங்க. அப்ப என்ன பண்ணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த, நான் அனுபவிக்கணும்னு வச்சிருக்கக்கூடிய அந்த நெய்யை பகவானுடைய ஆனந்தத்திற்காக ஏற்றுகிறேன் அப்படின்ற எண்ணத்தோட, அந்த புத்தியோட ஏத்துறோம் இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஞானத்தோடு கலந்திருக்க வேண்டும். அதான் இங்க சொல்றாரு, ஸ்வதர்ம ஞான அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொன்னார்? அர்ஜுனனுக்கு சண்டை போடுறான்னு சொல்லி சொன்னார், போர் பொறின்னு சொல்லி சொன்னார். ஆனா துரியோதனை பாருங்களேன், துரியோதனன் சண்டை போட ரெடியா இருக்கான். ஆமாமா இல்லையா? கிருஷ்ணர் அர்ஜுனனை வந்து சொல்ல வேண்டியது இருக்கு, சண்டை போடுறா சண்டை போடுறா சண்டை போடுறான்னு ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, சண்டை போடு சண்டை போடுன்ட்டு. ஆனா துரியோதனன் சொல்லாமே சண்டை போட தயாரா இருக்கான். அப்ப இதுல யாரு பெஸ்ட்? துரியோதனன் தானே பெஸ்ட். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அர்ஜுனன் தான் பெஸ்ட்னு சொல்லி சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, சண்டை போடுறது முக்கியம் கிடையாது. அந்த சண்டையை ஞானத்தோட போடணும். துரியோதனன் என்ன பண்றான்? அக்ஞானத்துல சண்டை போடுறான். வெறும்னே பிடிவாதத்துக்கு சண்டை போடுறான். அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. அர்ஜுனுடைய கடமை, துரியோதனுடைய கடமையும் சண்டை போடுறதுதான் போர் புரிவது. ஏன்னா அவனும் சத்திரியன் இல்லையா? சோ அவனும் போர் தான் புரிஞ்சா. ஆனா அந்த போர் புரிதலுக்கும் அர்ஜுனன் போர் புரிவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, அர்ஜுனன் ஞானத்தோடு தன்னுடைய கடமையை செஞ்சான். துரியோதனன் அக்ஞானத்தினால, தன்னுடைய பேராசையினால தன்னுடைய கடமை செய்யறான். அதனால கடமை செய்யறது முக்கியம் கிடையாது. அந்த கடமையை ஞானத்தோடு செய்ய வேண்டும் அப்படிங்கறது முக்கியம். அந்த ஞானம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு 3ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் தெளிவா சொல்லுவார். அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். 2ஆம் அத்தியாயத்திலேயும் புத்தி யோகத்தை பத்தி பேசுவாரு. 3ஆம் அத்தியாயம் முழுவதும் அந்த புத்தி யோகத்துடைய விளக்கமா தான் இருக்கும். பகவத்கீதை படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புத்தி யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்க நீங்க மெசேஜ் பண்ணுங்க, எனக்கு பார்க்கலாம். ஏன்னா நீங்க எல்லாம் பகவத்கீதை படிச்சிருக்கீங்க, அதனால நான் உங்ககிட்ட அதெல்லாம் விளக்கமெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு போவேன் நான். ஏன்னா நீங்க மறுபடியும் கிளாஸ்க்கு வரணும் இல்லையா? எல்லாத்தையும் நான் இப்பயே சொல்லி கொடுத்தேன்னா அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். பார்க்கலாம். சார் நான் உங்களுக்கு இப்ப அடுத்த விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன். என்ன சொல்லி கொடுத்துட்டேன்? ஒருவர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அந்த கடமையை எப்படி செய்யணும்? புத்தியோட செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். புத்தி தான் புத்தி யோகம் சொல்லி சொல்லிட்டேன். சரி, அப்படி செஞ்சா என்ன சார் கிடைக்கும்? அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, வைராகிய, ஒருவனுக்கு பற்றின்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். கடமையிலிருந்து பற்றின்மை கிடைக்கும். ஸோ பகவான் நமக்கு கடமை கொடுத்திருக்கிறது கடமையை செஞ்சுட்டே வாழ்க்கை ஃபுல்லா கழிக்கிறதுக்காக கிடையாது. அந்த கடமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுக்கு. மருத்துவர் நம்மளுக்கு மருந்து கொடுக்குறாரு அப்படின்னா எதுக்கு? மருந்து வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிட்றது கிடையாது, அந்த மருந்தை நிறுத்துறதுக்கு இல்லையா? மருந்தை சாப்பிட்டாதான் மருந்தை நிறுத்த முடியும். மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே மருந்தை நிறுத்திட முடியும். மருந்தை நிறுத்துறதுனா என்ன அர்த்தம்? நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு மருத்துவம்? நீங்க போய் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துட்றாங்க, ரெகுலர் கஸ்டமர் கார்டு போட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க திரும்ப திரும்ப இங்கதான் வர போறீங்கன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறது நோயை தீர்ப்பதற்காக கிடையாது, நோயை மறுபடியும் போய் வச்சிருக்கிறதுக்கு தான். பட் அது மருத்துவம் கிடையாது. உண்மையாலுமே மருந்து சாப்பிட்றது மருந்தை நிறுத்துறதுக்கு தான் இல்லையா? அது போல பகவான் நமக்கு கடமையை கொடுத்திருக்காரு அப்படின்னா, அந்த கடமை எதுக்காக கொடுத்திருக்காரு? அந்த கடமையை சரியா செய்வதனால அந்த கடமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்ன ஆகணும்? பற்றின்மை வளர்த்துக்கணும், வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். அந்த கடமை விட்டுட்டு முழுமையா கிருஷ்ணகிட்ட சரணாகதி பண்ணிடணும். அதுக்குதான் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் முழுமையா கிருஷ்ணகிட்ட சரணாகதி பண்றதுக்கு இஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் குடும்பத்து இருக்கு, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், எனக்கு இன்னும் பற்றுதல் இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த பற்றுதல் போகணும் என்ன பண்ணும்? அந்த கடமையை செஞ்சே அந்த பற்றுதலை வளர்த்துக்கலாம். அதுதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம். எப்படி வந்து வைரத்தை வைரத்தால் அறுப்பாங்களோ, முள்ள முள்ளால் எடுப்பாங்களோ, அது போல என்ன பண்றாரு பகவான்? கடமையை கடமையினாலேயே தீர்க்கிறார். தான் சொல்றாரு, ஸ்வதர்ம ஞான வைராகிய. அப்படி வைராகியம் பிறந்து சாத்திய பக்தியேவ கோச்சரக. இப்படியாக தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை ஞானத்தோடு செய்து கொண்டு, அந்த ஞானத்தினால அவனுக்கு வைராகியம் தோன்றி, அதனால அவனுக்கு பக்தி அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டு, அந்த பக்தியினால அவன் நாராயணனை அடைய முடியும், அந்த பரம்பொருளாகிய நாராயணனை அடைய முடியும். இந்த விஷயமே பகவத்கீதையில் பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஹரே கிருஷ்ணா. நான் இன்னைக்கு பேசின எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்க 18 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 18 நாள் கிளாஸை நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு 15 நிமிஷத்தை சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ மொத்த பகவத்தினுடைய சாரமும் இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன சாரம்?
ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய வேண்டும். விதிக்கப்பட்ட கடமையை ஞானத்தோடு செய்ய வேண்டும். அந்த ஞானம் அப்படிங்கிறது புத்தி யோகம். அந்த ஞானத்தோடு செய்யும் பொழுது அவனுக்கு பற்றின்மை ஏற்படும். எதிலிருந்து பற்றின்மை ஏற்படும்? தான் செய்யக்கூடிய கடமையிலே பற்றின்மை ஏற்படும். அந்த பற்றின்மை வரும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மாவை உணர ஆரம்பிப்பான். அந்த ஆத்மாவை உணர்ந்து அந்த ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை உணர ஆரம்பிப்பான். அதன் பிறகு அவனுக்கு பக்தி பிறக்க ஆரம்பிக்கும். அந்த பக்தியினால பரமபுருஷனாகிய அந்த நாராயணனை அடைய முடியும். இதுவே பகவத்கீதையில் கூறப்பட்ட சாரமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாச்சாரியர் சொல்லி முடிக்கிறார். சரி, ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இன்னைக்கு நான் வந்து கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட எடுக்க போறது கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய நம்பருக்கு இன்னைக்கு உங்களுடைய கொஸ்டின்ஸையோ இல்ல ஃபீட்பேக்கையோ அனுப்புவீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா இப்ப நான் ஒரு தடவை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, அதுல எனக்கு அனுப்புவீங்க. 9677914980. 9677914980. நம்பர் எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9677914980. யாரும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, மிஸ்ட் கால் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம கால் பண்ணாதீங்க, யாரும் கால் பண்ண. அது மட்டும் இல்லாம என்னுடைய பேர் இருக்கு இல்லையா, என்னுடைய டிஸ்பிளேல பேர் இருக்குல்ல, வம்ஷிதா ஹரிதாசா BVKS அப்படின்னு பேர் இருக்குல்ல, இதை நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, இந்த சேனல் வரும். ஸோ இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுல பிளேலிஸ்ட்குள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ நான் இப்ப பேசின இந்த யமுனாச்சாரிய சொன்ன கீதா அர்த்த சங்கிரகம் இருக்கு இல்லையா, இந்த உபன்யாசம் பேசியிருக்கோம். அதனால என்ன பண்ணலாம், நீங்க அங்க போயிட்டு இந்த 18 days கோர்ஸ் மாதிரி அங்க 18 சாப்டருடைய சம்மரி என்ன பண்ணலாம், நீங்க அங்க இருந்து கத்துக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப சுலபமா தான் இருக்கும், சுலபமான வழியா இருக்கும். அதனால இந்த நேமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பேர் வருது இல்லையா, வம்ஷிதா ஹரிதாசா BVKS அப்படின்னு வருது இல்ல, இந்த நேமை யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க, சேனல் வரும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா நிறைய பகவத்கீதையை பத்தி வகுப்புகள், நான் பேசின கீதார்த்த சங்கரத்தை பத்தி வகுப்புகள் இருக்கும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. பகவத்கீதை யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுங்க. அவங்களுக்கும் ஒரு விதமா உபயோகமா இருக்கும்.